ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம வாங்குறது எப்போ அப்படின்றது, இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கு முன்னாடி டைவர்சிஃபிகேஷன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. பட் அது எப்போ இருக்கணும் அப்படின்னா, செமிகண்டக்டர் பிஸ்னஸ் நெக்ஸ்ட்டு ஒரு $1 பில்லியன் பிஸ்னஸ். அதிகமாக இருந்தால் அந்த ஸ்டாக் ரொம்ப விலை அதிகமாகவும், கம்மியாக இருந்தால் ரொம்ப. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து சீக்கிரமாக எக்ஸிட் ஆகிறது ரொம்ப நல்லது. ஒரு கம்பெனி அதிகமாக ஏறிடுச்சு அதனால் நான் செல் பண்ணுறேன்னா, டைவர்சிஃபிகேஷன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. அது எப்போ இருக்கணும் அப்படின்னா, வணக்கம், என் பேர் நாராயணன். ஜென்ரலாக ஒரு ஸ்டாக் எப்போ வாங்கணும், ஒரு ஸ்டாக் எப்போ விற்கணும் அப்படின்றது ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பெரிய கொஷின். இது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு கூட ஒரு பெரிய கொஷின் இல்லை, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இது தெரியாது. சில பேர் வந்து இப்போ சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வந்து இதுக்காக நிறையா ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம வாங்குறது எப்போ அப்படின்றத ஒரு 3லேருந்து 5 பாயிண்ட் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கிரிட்டிக்கலாக யோசிக்கணும். நம்பர் 1 பாயிண்ட் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப பொட்டன்ஷியலாக இருக்கணும், ஃபியூச்சரிஸ்டிக் பிஸ்னஸாக இருக்கும். இப்போ இன்னி தேதியில் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நல்லாயிருக்கு. செமிகண்டக்டர் பிஸ்னஸ் நெக்ஸ்ட்டு ஒரு $1 பில்லியன் பிஸ்னஸ் நம்ம இந்தியாவிலே பெட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மார்க்கெட் ஷேரை இன்னும் கெயின் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸில் நம்ம வாங்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வாங்கலாம். இப்போ நான் சிம்பிளாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லிண்டுன்றது ஒரு கேஸ் கம்பெனி, ஆக்சுவலாக ஒரு பியூர் கேஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து செமிகண்டக்டருக்கு பியூர் கேஸ் சப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த செமிகண்டக்டருக்கு சில வேஃபரிங் ப்ராசஸ்க்கு அது தேவைப்படும். ஸோ இது மாதிரி சப்ளிமெண்டல் செக்டார்ஸும் ஒரு செமிகண்டக்டர் க்ரோத்னால வரும். அப்போது இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பை சைனுக்கு உள்ளது. அப்போ இந்த கம்பெனிஸை நம்ம வாங்குறதுனாலையும் க்ரோத் ஆகலாம். ஆனால் அந்த கம்பெனி இப்போ கரெக்டாக இருக்குது. ஏன்னா அதில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததுனால சரி இப்போ லிண்டா இண்டஸ்ட்ரி திருப்பி ரீபவுன்ஸ் ஆகிட்டு இருக்கு. பட் தட் இஸ் ஓகே, இன்சூரன்ஸ் கவர் பண்ணிவிடுவாங்க. பட் அது ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபால் தான் நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அடுத்து இன்னொரு ஃபேக்டர் வந்து நம்ம பை பண்ணுறதுக்கு அந்த கம்பெனி வந்து பியர் செக்மெண்ட்டோட நல்ல ஒரு ஸ்ட்ராங் லீடராக இருக்கணும். ஆக்சுவலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயராக இருப்பாங்க. இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்லேயே பார்த்திங்கன்னா ஜேபிஎம் ஆட்டோ இருக்குது, எலக்ட்ரா இருக்குது. அது தவிர்த்து நிறைய கம்பெனிஸ் இருந்தாலும் எலக்ட்ரா வந்து பிஐஒய்டியோட பில்ட் யுவர் ட்ரீம்ன்றது ஒன் ஆஃப் த வெரி பிக் கம்பெனி. அப்போ அந்த கம்பெனியோட அவங்க டைப் பண்ணும்போது தி ஹேவ் அப்பர் ஹேண்டு, அவங்களுக்கு டெக்னாலஜி ஈஸியாக இன்டேக் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு பை சைன். ரெண்டாவது, ஒரு ப்ரூவன் பிஸ்னஸ் யாராவது வந்து இங்கே பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்யூச்சர்லேருந்து, இப்போ ஒரு டவர் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு செமிகண்டக்டரில் ஒரு பெரிய பிஸ்னஸ் இஸ்ரேல். அவங்க வந்து இப்போ பார்த்திங்கன்னா HCLோட டைப் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் ஆல்ரெடி தே நோ த பிஸ்னஸ் வெல். மூணாவது, ஒரு காமன் ஃபேக்டர் ஒரு PE ரேஷியோ, அது மாதிரி மெட்ரிக்ஸ், EPS, அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் நிறையா மெட்ரிக்ஸ் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். EBITDA, இது மாதிரி நீங்கள் அந்த மெட்ரிக்ஸை வந்து ஓரளவுக்கு நீங்கள் எவாலுவேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். இப்போ PEன்றது அதிகமாக இருந்தால் அந்த ஸ்டாக் ரொம்ப விலை அதிகமாகவும், கம்மியாக இருந்தால் ரொம்ப கம்மியாக இருக்குன்ற ஒரு ஜென்ரல் ஃபிலாசபி கிடையாது. சில ஸ்டாக்ஸில் வந்து ஃபியூச்சரிஸ்டிக் பிஸ்னஸ் இருக்கும்போது அதோட PE அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது. பட் தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபேக்டர் யூ ஹேவ் டு டேக் அ லுக் அட் இட். இப்போ சேச்சுரேட்டட் பிஸ்னஸ்க்கு வந்து PE ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் க்ரோயிங் பிஸ்னஸ்க்கு PE அதிகமாக இருக்கும். ஆனால் அதுக்குன்னு எக்ஸ்பொனென்ஷியலாக அதிகமாக இருக்குன்னா வி ஹேவ் டு பி செட்டில் டவுன். அந்த இடத்துல நீங்கள் பெட் பண்ணும்போது கொஞ்சம் அது கரெக்ஷன் ஆகும்போது பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக். இது 4வது. இப்போ ஜூபிலியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாமினஸோட டைப் பண்ணியிருந்தாங்க. அப்போ என்னென்னா அவங்கெல்லாம் ப்ரூவன் பிஸ்னஸ் ஹவு டு மேக் பீஸா வெல் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸை நீங்கள் வாங்குறது ரொம்ப சஜஸ்டபிள். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்கேல் பண்ணிடுவாங்க குயிக்காகவே. தே நோ த மார்க்கெட் வெல், ஹவு டு மார்க்கெட் தெம் செல்ஃப். தே வில் கம் அப் வித் சம் ஸ்ட்ராட்டஜி ஆல்சோ டு கெயின் த மார்க்கெட். 5வது என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன தான் அனாலிசிஸ் பண்ணாலும் உங்களுக்குன்னு ஒரு பேஷன்ஸ் வேணும். ஸோ நீங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸ் வாங்கினோன்னா டமால்னு இறங்கிடுச்சு அப்படின்னா யூ ஷுட் நாட் ஆஸ்க் யுவர் கொஸ்டின் டு யுவர் செல்ஃப். யூ ஹேவ் டு ரீடூ த ஒர்க் அண்ட் சி வாட் வென்ட் ராங். அப்படி ரைட்டாக இருந்து எல்லாமே கரெக்டாக இருந்தால் யூ ஹேவ் டு பி இன் பேஷன்ஸ். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ளூம் எனர்ஜி அப்படின்ற ஒரு ஸ்டாக் ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் அப்படியே டவுனில் தான் இருந்தது, விச் இஸ் லிஸ்டட் இன் US ஆக்சுவலாக. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து 22லேருந்து கிட்டத்தட்ட $80 போய்ட்டு திரும்பி இப்போ $70 இருக்குது. ஸோ சம் பிஸ்னஸ் டேக்ஸ் டைம் டு கெட் த இன்வெஸ்டர் அட்ராக்ஷன். ஸோ இந்த டைம்லேயும் நீங்கள் பை பண்ண ஸ்டாக்ஸை நீங்கள் லிக்விடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் லூஸ் த மணி ஈவன் தோ இந்த ரியல் மார்க்கெட் கம்ஸ். ஸோ இந்த மாதிரி இடத்துல யூ நீட் அ பேஷன்ஸ். ஸோ பை பண்ணுறது இட்ஸ் நாட் அ வெரி பிக் டீல். பை பண்ண அப்புறம் கிரியேட் ஆகிற சைக்காலஜி ஆன் யூ, ரைட், தட் இஸ் கால்ட் டெம்பர்மெண்ட், ஹெரால்டு பயஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ், ரைட். அதை நீங்கள் அண்டர் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
ஒரு ஸ்டாக்கை எப்பப்போலாம் செல் பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணும்போது நீங்கள் கேஷ் மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னா ஆல்ரெடி ஹோல்டிங்கில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபியூச்சரில் பண்ணுறீங்கன்னா ஷார்ட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு செல்லிங்கிறது ஒரு சைக்காலஜிக்கல் ஈவெண்ட் ஆக்சுவலாக. நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் செல் பண்ணிட முடியாது. ஒரு ஸ்டாக் ப்ராஃபிட்டில் இருக்கும். அதை செல் பண்ணும்போது யூ வில் பி லைக் திங்கிங் இது இன்னும் ஃபர்தராக அப் ஆச்சுன்னா இந்த ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணிவிடுவோமோன்னு ஒரு ஃபியர் இருக்கும். லாஸ்ட்டில் இருக்கும்போது இந்த ஸ்டாக் திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகுமா அப்படின்ற ஹோப் இருக்கும். அதே டைமில் ஃபர்தராக டவுன் ஆகிடக்கூடாதுன்ற ஃபியரும் இருக்கும். ஸோ செல்லிங்கிறது ஒரு இடத்துல நம்ம என்ன மாதிரி ஃபேக்டர்ஸை நம்ம வந்து ஒரு டிஃபைன் பண்ணி நம்ம செல்லிங்குள்ளே வரலாம் அப்படின்றது நான் கரெக்டாக ஒரு 3-4 பாயிண்ட்டு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபண்டமெண்டலாக அந்த கம்பெனியில் மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்றப்ப கண்டிப்பாக அந்த செல்லிங் பண்ணுங்கள். இப்போ திடீர்னு ஒரு இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர் டக்குன்னு ஏதோ ஒரு ரீசன் இல்லாமல் வெளில போகிறாரு, இல்லை சிஇஓ அது ஆஃப்னாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இல்லாட்டி அந்த கம்பெனியில் வரவங்களாம் சீக்கிரமாக போர்ட்ஸ் எல்லாம் வந்து ரெசிக்னேஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு இதெல்லாம் த்ரெட்டு சைன். அப்போ வந்து அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கொஞ்சம் க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும். அதுக்காக செல் பண்ணணும்னு இல்லை, ஆனால் இந்த சைக்கிளுக்கு வந்து வித்தின் 3 months 6 monthக்குள்ளே நடக்குது, நிறையா பேர் போகிறாங்கன்னா அது ஒரு எக்ஸைட் க்ரைட்டீரியா. இது வந்து எதோட நம்ம மேட்ச் பண்ணலான்னா, சத்தியம்னு ஒரு கம்பெனி இருந்ததில்ல 2008 வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிஇஓ வந்து ஜாயின் பண்ணுவார், டிசிஎஸ்ன்னு நினைக்கிறேன். வந்துட்டு திரும்பி உடனே அவர் எக்ஸிட் பண்ணிவிடுவார். ஏன்னா அவருக்கு அந்த இன்டர்னல் நியூஸில் நாட் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ஃபால்ஸ்னு வந்தால் இவர் தான் அண்டர் த்ரெட் ஆகும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் அந்த ஒரு சைன் கொடுக்கும் உங்களுக்கு கிளியராக, ஓகே தே ஆர் நாட் ரெடி டு டேக் தட் சார்ஜ் அப்படின்றது. நம்பர் 2, அந்த பிஸ்னஸ் மாடல் வந்து ஸ்கோப்பே இல்லாமல் அந்த கம்பெனி இஸ் ட்ரைங் டு மேக் சம் மணி அப்படின்றது வந்து ஒரு ஹோப்லெஸ் பிஸ்னஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா கேசட் பிஸ்னஸ் யாராவது வாங்குவாங்களா? ரெகுலராக வந்து நம்ம டேப் ரெக்கார்டில் போட்டு கேசட், அந்த மாதிரி சில பிஸ்னஸ் வந்து நியூ பிஸ்னஸ் எவால்வ் போது எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிமினிஷிங் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த சுச்சுவேஷன்ஸில் வந்து நம்ம வந்து புது பிஸ்னஸை தான் நம்ம பெட் பண்ணுவாங்களே வெளிஞ்சு ஃபர்தர் பிஸ்னஸை வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண தெரிலன்னா லிக்விடேட் பண்ணிவிடுவாங்க அந்த சைடில். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து சீக்கிரமாக எக்ஸிட் ஆகிறது ரொம்ப நல்லது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, ஃபண்டமெண்டல் ஜிண்டால் பாலிஃபிலிம்னு ஒரு கம்பெனி இருந்தது. அது நல்ல கம்பெனி தான். பட் ஆனால் அதில் கம்பெனி சேஞ்சில் வந்து திடீர்னு ஒரு ஆடிட்டர் வந்து இந்த மாதிரி வந்து புக்கா பிஸ்னஸில் ஒரு டவுட் இருக்குது, ஒரு கொஷின் இருக்குன்ற மாதிரி சொல்லணுன்னா அந்த கம்பெனியோட ரெஸ்பான்ஸும் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் எதுக்கு இதோட கொரேட் ஆகுதுன்னா, ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் வந்து இதை ஆடிட் பண்ணிவிட்டு அதை கவுண்டர் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்போது அந்த கம்பெனி ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். அப்போ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை, இது வந்து ஒரு புக்கா பிஸ்னஸில் ஒரு கிளாரிட்டி கொடுக்க முடியலன்னா அந்த ஸ்டாக்கை நம்ம வச்சுக்கிறதுல அர்த்தம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அவங்க கம்பெனியில் என்ன பிஸ்னஸ் நடக்குதுன்றது அந்த புக்கா பிஸ்னஸில் அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ண தெரிலன்னா அந்த ஃபியர் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு அதிகமாகி செல் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுவும் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, இதெல்லாம் நம்ம வந்து ஃபர்தராக ரிசல்ட் வரணுன்றதுக்காக வெயிட் பண்ணக்கூடாது. இந்த ரெஸ்பான்சஸ்லாம் 24 hours to 48 hours அந்த கம்பெனி ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி நாங்கள் மெஷர்ஸ் எடுக்கிறோம், இந்த மாதிரி இதில் இருக்குன்னா அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸுன்றது. இதுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லைன்னா இதெல்லாம் ஸ்ட்ராங் செல் சைன். ஸோ நம்பர் 1, ஃபண்டமெண்டலாக அந்த கம்பெனியில் சிஇஓஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் அதர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வெட்டிங் இஸ் த்ரெட் சைன். பட் அதை நீங்கள் ஃபர்தராக நோட்டீஸ் பண்ண அப்புறம் அதை எடுக்கலாம். 2வது, ஃபியூச்சர் ஹோப்லெஸ் பிஸ்னஸாக இருக்குன்னா அதையும் நீங்கள் வந்து கைண்ட் ஆஃப் இக்னோர் பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸை வந்து இனிமேட்டு நம்ம வேல்யூ பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. ஏன்னா அந்த பிஸ்னஸ்க்கு ஹோப் இல்லை. ஒரு பிஸ்னஸ் வந்து பொட்டன்ஷியல் இல்லைன்னா அந்த பிஸ்னஸை வி கேனாட் டேக் இட் ஃபர்தர். 3வது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்ஸ் வந்து ஆஃப்டர் டாட் ஆஃப் ரிசர்ச் வித் கம்ப்ளீட் ஃபேக்ஸோட அவங்க ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த கம்பெனி ஹாவ் டு கவுண்டர் இட் வித் ஃபேக்ஸ். அந்த ஃபேக்ஸில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ரிசல்ட் அவங்களால கொடுக்க முடியல, ஒரு அந்த டீட்டெயில் படித்து உங்களுக்கு ஃபீல் வந்தது, அந்த ஒர்க் அவுட் பண்ணினீங்கன்னா அந்த கம்பெனியை நீங்கள் லிக்விடேட் பண்ணுறது ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட். 3வது, ஒரு கம்பெனி அதிகமாக ஏறிச்சு அதனால் நான் செல் பண்ணுறேன்னா அது தப்பான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு கம்பெனி வந்து அதிகமாக ஏறுதுன்னா அதுக்கு இன்னும் மார்க்கெட் ஷேர் இருக்கும். ஸோ அந்த இடத்துல போய் நீங்கள் நான் எடுத்த பெட்டு வந்து நல்ல பெட்டு, பட் ஐ ஜஸ்ட் கட் ஆஃப் பை 20% or 30% அப்படின்னா நீங்கள் அந்த வந்து செல்லிங்காக நீங்கள் பார்க்கக்கூடாது. அதை நீங்கள் கட் பண்ணிடுறீங்க அந்த ட்ரேடை, ப்ராஃபிட் ஃபியூச்சர். அது வந்து ஒரு பேனிக் ட்ரேடாக தான் நான் பார்ப்பேன். ஏன்னா அது பேனிக் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த மாதிரி ரியல் ப்ரொஃபஷனல்ஸ் வாண்ட் டு தட் ஆக்சுவலாக. ஸோ சில கரெக்ஷன்ஸு கிராஷில் ஆகுனா தட் இஸ் ஓகே, அது வந்து ஒரு செல் ஆஃப் கால் கிடையாது. ஆனால் இந்த 3 சேஞ்சஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் செல் எடுத்து தான் ஆகணும். ஸோ நிறைய பேர் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றது என்னென்னா டூ வைடாக எடுத்துப்பாங்க. நம்ம டூ வைடாக எடுத்துக்கூடாது. டைவர்சிஃபிகேஷன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. பட் அது எப்போ இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டாக்ஸை வந்து நம்ம கேபிட்டல் அசஸ்மெண்ட்டை வச்சு தான் டைவர்சிஃபிகேஷன் டென்சிட்டியை நம்ம டிஃபைன் பண்ண முடியும். இப்போ நம்ம பொதுவாக வந்து ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா 1 lakh அப்படின்றாங்க அப்படின்னா, அவங்க 4க்கு மேலே டைவர்சிஃபிகேஷன்ஸ் பண்ணுறாங்க, இல்லை அதிகபட்சமாக ஒரு 8க்கு மேலே தாண்டிட்டாங்க அப்படின்னா
அவங்களுக்கு அதில் பெரிய ரிட்டர்ன் வராது. ஏன்னா ஒரு ஸ்டாக் வந்து ஏறும், ஒரு ஸ்டாக் வந்து இறங்கும். ஸோ அவங்க மினிமலாக டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும். ஆனால் மஸ்ட்டு பண்ணி ஆகணும். ஸோ நிறைய டைவர்சிஃபிகேஷன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாக்கில் வந்து நிறையா வந்து ரிட்டர்ன் வரும். இன்னொன்று ஸ்டாக்ஸில் நிறையா லாஸ் ஆகும்போது அவங்க அதில் ஒரு பெரிய ரிட்டர்ன் ஆகாது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இன்வெஸ்டர் இருக்காங்க, வாரன் பஃபெட். அவர் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி $720 பில்லியன் அசெட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. அவரோட மொத்த போர்ட்ஃபோலியோலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 20 ஸ்டாக்ஸ் தான் இருக்கும். ஸோ அவரோட டைவர்சிஃபிகேஷன்றது அவ்வளோ திக்காக இருக்கும், அதாவது ஆனால் அவ்வளோ கோராக இருக்கும் நீங்கள் பார்க்குற மாதிரி. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு 1 lakh பண்ணுறோம் அப்படின்னா 25,000 4 ஸ்டாக்ஸ் அதிகபட்சமாக, இல்லை 2 ஸ்டாக் உங்களுக்கு நல்லா ஷுவர் ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா அதில் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் நல்ல ரிட்டர்ன் எதிர்பார்க்கணும் கொஞ்சம் அப்படின்னா நீங்கள் ஸ்மால் கேப்பில் போகலாம். ஸ்மால் கேப்பில் போகும்போது நீங்கள் டிவிடெண்டெல்லாம் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதோட ஃப்யூச்சர் பிஸ்னஸை தான் நீங்கள் பார்க்கணும். அப்போது அந்த மாதிரி டைவர்சிஃபிகேஷன் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஸ்டேபிளான க்ரோத் வேணும் அப்படின்னா நல்லா ஒரு ப்ளூ சிப் கம்பெனிஸில் 2 எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப சாலிடாகவும் இருக்கும், ரிட்டர்னும் நல்லாயிருக்கும். சப்போஸ் சில கரெக்ஷன்ஸ் வந்தாலும் அந்த போர்ட்ஃபோலியோ திருப்பி ரீபேலன்ஸ் ஆகிக்கும். ஸோ டூ மச் டைவர்சிஃபிகேஷன் இஸ் டூ மச் நாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவை உங்களால் திரும்பி மேனேஜே பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு டைமில் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இஷ்யூஸ் வரும், அதோட ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே உங்களால் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாக இதை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ரிசர்ச் அதிகமாக பண்ணணும், டைவர்சிஃபிகேஷன் திக்காக இருக்கணும், ஆனால் மஸ்ட்டாக இருக்கணும். Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.